Hello buddies, I am Arjay Raita, grade 8 from Primbats Garden School. This is the message from Savitri by Arabindo. Earth by this golden superfluity, both thinking man and more than man shall be. This higher scheme of being is our cause and holds the key to our ascending fate. It calls out of our dense mortality, the conscious spirit nursed in matter's house. Thank you. Hello buddies, நாங்க ஆர்ஜே சனந்தா grade 7 from Primbats Garden School. Today's Karma Yoga Yapa message. For instance, if one who's organized at the physical level of skills takes up the organizations of decisions at the point of its completion and saturation, it can effectively and permanently move into the level of mental organization, thus moving from physical work to mental thought. Thank you. Bye. Hi, hello buddies. I am Ajay Kavinya from grade 4B from Primbats Garden School. We are going to see a new story. Once the two builders. In the busy town there were two builders, Rick and Tom. Rick always took a shortcut and used the cheap materials to build his house quickly. Tom, on the other hand, put in time and effort to create a steady, high-quality house. People were initially crammed to the Rick house because they were cheaper and built faster. However, over time that house begins to crumble and need a constant repairs. Tom house that more expensive stood and strong and last for generations. Tom's reputation grew and people realized that quality was more important than a speed or cost. Tom taught them that taking the time to do things right was always worth in it. The end's moral of the story is quality and craftsmanship should always take a precedence over a shortcut and quick fixes. Thank you. Bye-bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ராஜா எப்போவுமே ஒரு பழக்கம் வச்சுருப்பார். அவர் மூட்டை நிறைய பொற்காசுகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டு வழியாக அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இருக்க இடத்துல தன்னோட படையை ஏதாவது காவலாளிங்க 2 பேரை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோந்து மாதிரி போவார். அங்கே இருக்கவங்க யாராவது கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் பார்த்தா அந்த காசுலாம் கொடுத்துட்டு அவங்க குறையெல்லாம் கேட்டு அப்படி வர மாதிரி ஒரு பழக்கம் வச்சுருந்தார். ஒரு வாட்டி அப்படி போகிறாரு. ரொம்ப மழை புயலாக காற்றா இருந்த உடனே வழி மாறி எப்படியோ போயிடுறாரு. இருட்டில் அவங்க காவலாளி தனியாக போயிட்டாங்க, இவர் தனியாக போயிடுறாரு. காட்டுக்குள்ளே போய் இவர் வழி மாறி போயிடுறாரு. ஸோ இவர்கிட்ட தான் குதிரையில் அந்த பொற்காசு மூட்டை இருக்குது. அதோடு அப்படியே போயிட்டு காவலாளிகள் இல்லைனே சரி இங்கே இருக்க தெரிஞ்ச இடத்துல நம்ம இருப்போம், இருந்துட்டு காலையில் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே ஒரு குடிசை, ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு தெரியுது. அங்கே போய் குதிரையை நிறுத்திட்டு அவரோட அந்த காசு இருக்குது, அந்த பொற்காசு இருக்குது, அந்த பையையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு குரல் கொடுத்துட்டே போகிறாரு. அங்கே ஒரு வயசான ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் பழைய ட்ரெஸ், கிழிஞ்ச ட்ரெஸ் அது மாதிரிலாம் போட்டுட்டு அப்படி இருக்கார். போன உடனே இவர் மழை இல்லை, வெளியில் நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த உள்ளே இருந்த பெரியவர் எந்த ரியாக்ஷனுமே எதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்படியே கம்முன்னு பார்த்துட்டு இப்படியே இருக்கார். அப்போது இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நம்ம ராஜா வரோம், குதிரையில் இறங்கி இவ்வளோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், இவன் என்ன இப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இப்படி கம்முன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் வரேன், நீ கொஞ்சம் கூட ஒரு மரியாதை எதுவுமே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லலை எனக்கு, நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் என்ன கூப்பிட்டா நீ வாட்டுக்கு நேராக உள்ளே வந்துட்ட, உனக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, நான் பாரு எவ்வளோ பணம் பொற்காசுலாம் வச்சுருக்கேன், நீ அதுக்காவது நீ இது பண்ணி நான் உனக்கு கொடுப்பேன்ல, நீ எனக்கு மரியாதை செய்யலை, எனக்கு நீ வணக்கம் சொல்லலைங்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் கேட்டு தானே நீ கொடுக்கணும், நான் உனக்கு வணக்கம் வச்சா நீ கொடுக்கணும்னு நினைக்கிற, உனக்கு எதுக்கு வணக்கம், நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், நீ கொடுக்கலல்ல, உன்கிட்ட தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ராஜா சரி அப்போ கொடுத்தா இவன் வணக்கம் சொல்லுவான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கைப்பிடி காசு எடுத்து இப்படி தூக்கி போட்டுட்டு இப்போ எனக்கு வணக்கம் சொல்லு அப்படிங்கிறார்.
அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவ்வளோ மூட்டை ஃபுல்லாக பொற்காசு இருந்தும் ஒரு கைப்பிடி காசை தூக்கி போடுற பற்றியா, உனக்கு எதுக்கு வணக்கம் அப்படிங்கிறாரு. உடனே இந்த ராஜா, என்ன இவன் எது சொன்னாலும் இப்படி சொல்கிறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாதி காசை தூக்கி கொடுத்துட்டு பாதி மூட்டையை கொடுத்துட்டு, இந்தா இப்போ எனக்கு வணக்கம் சொல்லணுன்னே, உனக்கு முழுசாக கொடுக்கணுன்னே மனசு வரல, பாதி நீ வச்சுட்டு பாதி தானே எனக்கு தர, உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதுவும் இல்லாமல் என்கிட்ட பாதி உன்கிட்ட பாதி இருக்குது, நீ எனக்கு சமம், அப்போ நான் உனக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இவன் என்ன சொன்னாலும் இது பண்ணுறாரு சொல்லிட்டு, சரி ஃபுல்லாக நீயே வச்சுக்கோ, இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்லுங்கிறார். ராஜாவுக்கு ஈகோ பிரச்சனை, நம்ம என்னடா இவ்வளோ செஞ்சு அந்த வணக்கம் சொல்லலை அப்படின்னு. முழுசாக கொடுத்துட்டு இப்போ எனக்கு வணக்கம் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாராம், இப்போ உன்கிட்ட ஒரு பைசா கிடையாது, ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது, உன்னை விட நான் வசதி, உனக்கு நான் ஏன் வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறார். இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு, என்ன சொன்னாலும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகோவில் அவனை இது பண்ணிவிட்டு இவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாராம். இப்போ இதில் பார்த்தீங்களா, மரியாதைங்கிறது தன்னால் ஒருத்தவங்க நினச்சி கொடுத்தாங்கன்னா வரும். இப்படி இதை கொடுத்து எனக்கு வணக்கம் வை, இவ்வளோ கொடுத்து எனக்கு வணக்கம் வைன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வராது. நம்மளோட நடவடிக்கையில் நம்மளோட பழக்க வழக்கத்தால் நமக்கு வர்றது தான் உண்மையான மரியாதை. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.